ஆண்டவர் நினச்சி நம்ம குக்கிராமத்தில் நம்மளை பார்த்து யாரோ ஒரு பாஸ்டரை விசுவாசி அனுப்பி மகளே வா, எவ்வளோ பாக்கியமாக சந்தோஷமாக இருக்கணும் சபையில். உண்மையாக சொல்லுங்கள், சந்தோஷமாக இருக்கணுமா இல்லையா? இந்த பாக்கியத்துக்கு பங்குள்ளவர்களாக இருக்கிறோம். ஊரில் பாருங்கள், சில பேர் முதன்மைக்காரங்களாக இருப்பாங்க. கோயில் விசேஷத்தில் அல்லது பஞ்சாயத்தில் நல்லது கெட்டதில்லை அவங்க எப்படி நடப்பாங்க? கம்பீரமாக நடப்பாங்க. ஏன்னா நான் தான் இந்த கோயில் நான் இல்லாமல் நடந்துருமா, இந்த பஞ்சாயத்து நான் இல்லாமல் நடந்துருமா, ஊரில் நல்ல கெட்ட நாளாம் நடந்துருமா அப்படின்னு நெஞ்சை நிமித்திக்கிட்டு போகிறோமாங்கள. அப்படி தான் நீங்கள் நடக்கணும், நானும் நீங்களும். ஏன்? ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு கிடச்சிருக்கு, அபிஷேக சால்பு மேலே விழுந்திருக்கு. அப்படி நடக்கணுயா. அபிஷேக சால்வு விழுந்திருக்கே, அந்நிய பாஷை கிடச்சிருக்கே. 1,00,000 பணம் கொடுத்தாவது நீங்கள் அந்நிய பாஷை வாங்க முடியுமா? முடியாது. நான் பேசுறதுக்கு புரியுதா உங்களுக்கு? அப்போ ரட்சிப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னா எப்படி சந்தோஷப்படணும்? இயேசு காலத்திலேயே ஆண்டவர் சொன்னார், ஒரு நாயின் ஒரு குமாரத்தி கத்திட்டே வந்தா. ஆண்டவர் சொன்னார், பிள்ளைகள் நப்பத்தை நாய்க்குட்டி கொடுக்கறது நல்லதல்லன்னாரு. புறஜாதிக்கு ரட்சிப்பு இயேசுனால தான் வந்துச்சு. இயேசு இல்லைன்னா புறஜாதிகளாகி நாம புறஜாதிகள். யூதர்கள் நம்மளை ஏன் சேர்த்துக்க மாட்டாங்க? நம்ம புறஜாதிகள். ஆண்டு ஊமையாக சொன்னார், கல்யாண வீட்டுக்கு அழைக்கப்பட்டவங்க என்ன செய்யலை, வரலை. அதனால் போய் சந்தியில் போய் நல்லார் பொல்லார் இந்த வசனம் வாசிக்கும்போது எனக்கு சிரிப்பு வரும். நல்லார் பொல்லார் அப்படின்னா நல்லார் யார்? நல்லவங்க. பொல்லார்னா பொல்லாதவங்க. நல்லவங்களையும் பொல்லாதவங்களையும் சேர்த்து இங்கே வைக்கிறனால தான் சபையில் பிரச்சனை. நிறைய பாஸ்டுக்கு ஹார்ட் அட்டாக் ஏன் வருது? இந்த 2 கேஸும் அடிச்சுக்கும். பிபி ப்ரெஷர் ஏன் பாஸ்டுக்கு வருது? 2 கேஸும் அடிச்சுக்கும். அவங்க வந்தால் நான் வரமாட்டேன்னு ஒரு குரூப் போய் சொல்லும். நல்லார் பொல்லார். அவங்க வீட்டில் ஜெபம் வச்சா நான் வரமாட்டேன். நீ வராட்டி இப்போ என்ன பிரச்சனை? ஆறா நடக்காதா? ஊழியம் நடக்காதா? பழமொழி சொல்லுவாங்க, குளத்தோர கோவிச்சுட்டு குளிக்காம போனால் யாருக்கு நாரும்? டீசெண்டாகவே சொல்ல வேண்டி வருதுண்ணா, அலையில் சொல்லுங்க. குளத்தோர கோவிச்சுட்டு குளிக்காம போனால் யாருக்கு நாரும்? குளத்தை கோவிச்சக்கூடாது. யாராவது குளத்தை கோவிச்சுக்குவானா? அது இல்லைன்னா வேலை. நீரின்றி அமையாது உலகு. அல்லேலூயா. அப்போ பொல்லார், அந்த பொல்லார் இப்போ ஒரு சர்ச்சுக்குள்ளே வந்து பொல்லாத வேலை செய்கிறது, மனம் திரும்புறது இல்லை. அதான் கான்செப்ட். ஆமேன். ஆண்டவர் ஏசப்ப வந்து எக்காலம் ஊதி எல்லாரையும் அழைக்கும்போது இப்போ நமக்கு பிரியமில்லாதவங்க ஆண்டவர் மகளே வா மகனே வான்னு கட்டி அணைக்கும் போது ஆண்டவர் அவங்க பரலோகத்துக்கு வந்தால் நான் வரமாட்டேன்னு சொல்லணும். நீ நல்ல ஆத்மா சொல்லணும். நீ அன்னைக்கு சொல்ல நல்ல ஆத்மா ஏசு வந்த அன்னைக்கு ஆண்டவர் அவங்க வந்தால் நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு நரகத்துக்கு போகணும். நீ அதை நான் பார்க்கணும். அலையில சொல்லுங்களேன். சபைக்கு அவங்க வந்து அவங்க வரமாட்டாங்களாம். அவங்களுக்கு சண்டையா? நாங்கள் பேசக்கூடாதான். நாங்கள் பொதுவாக நாங்கள் ஜட்ஜி. அமைச்சு சொல்லுங்களேன். நாங்கள் ஏன் நீ சண்டை போட பேசாமல் இருக்க? நாங்கள் எல்லாரும் எங்களுக்கு தேவை. அலையில சொல்லுங்க. அந்த அறிவு கூட இல்லைன்னா எப்படி அந்நிய பாஷை வந்துச்சுன்னு எனக்கு தெரில, எப்படி பரிசுத்தாய் வந்துச்சுன்னு தெரில. ஆமேன். நல்லா வாசிங்க. எபிரேயர் புஸ்தகம் 10ஆவது அதிகாரம் 33, 36. ஒரு பாஸ்டருக்கு தான் தெரியும் வழி, வேதனை. மாதந்தோறும் நற்செய்தி கூட்டம் நடத்துகிற ஆளுகளுக்கு தெரியாது, இவாஞ்சலிஸ்டுக்கு தெரியாது. ஒரு சபை பாஸ்டருக்கு தான் தெரியும். பாஸ்டர் கற்ப வேதனை அடைவாங்க. பாஸ்டர் ஊழியம் ரொம்ப கடுசான ஊழியம், ரொம்ப நெருக்கமான ஊழியம். மக்கள் முன்னாடி சாட்சியாக வாழணும், இல்லாததை இருக்கிறத போல காட்டணும், சாப்பிடாட்டியும் கூட சாப்பிட்ட மாதிரியே இருக்கணும், இருக்கிற 4 ட்ரெஸ்ஸை நல்லா தேய்ச்சி போடணும். பாஸ்டர் ஊழியம், பாஸ்டர் குடும்பம் படுற பாடு யாருக்கா தெரியுமா? பாஸ்டர் குடும்பம் படுற அதை யாரும் நினைக்க மாட்டாங்க. பாஸ்டர் குடும்பம் படுற நெருக்கம், பெரும் நெருக்கம். இதெல்லாம் யாரும் உணர்றதில்லை. கற்ப வேதனை அடைஞ்சுதான் ஒரு சபையை நடத்துகிறாங்க பாஸ்டர்ஸ் எல்லாம். பாஸ்டர் கைகளை நீங்கள் தாங்கணும், பாஸ்டர்களுக்கு கொடுத்து உதவி செய்யணும். கிராமங்களில் சின்ன சின்ன குக்கிராமங்களில் வந்து தரிசனம் பெற்று அலைந்து
10 ஆத்துமா 20 ஆத்துமாவோட வேதனையோடு துக்கத்தோடு ஜெபித்து இரவும் பகலுமா போராடி கொண்டிருக்க பாஸ்டர்களுக்கு காணிக்க தசமங்களை கொடுங்க. அவங்களுக்கு பல கோபுரங்களுக்கும் கூடாரங்களும் கொடுத்து அவனுக்கெல்லாம் இன்கம் டேக்ஸ் வந்து அள்ளிட்டு போகுது. கவர்மெண்ட்டுக்கு கணக்கு காட்டுறதில்ல, பணம் மூட்டை மூட்டையாக வச்சுருக்கிறான். கஷ்டப்படுற ஊழியருக்கு கொடுங்கப்பா. ஆமாம், அவங்க தான் பாவம் தரிசனம் பெற்று பிசாசோட யுத்தம் பண்ணி, அங்கே இருக்கிற மனுஷிக சத்துருக்களோட யுத்தம் பண்ணி, ஜனங்களை பிடிச்சி இந்த பிசாசோட யுத்தம் பண்ணி அவங்க வாழ்வாங்க. அவங்க கையை உயர்த்துங்க, அங்கே தான் சபை எழும். அல்லேலூயா. வாசிங்க வாசிங்க. நிந்தைகளாலும் உபத்திரவங்களாலும் நீங்க வேடிக்கை. யாரு? பெந்தகோஸ்காரர்களை பார்க்கும்போது வேடிக்கையா தெரியுது உலகத்தில், அப்படிதானே? பெந்தகோஸ்காரரை பார்க்கும்போது எப்படி இருக்கு? மக்களுக்கு வேடிக்கையா இருக்கும். லூசு போகுது, பைபிள் எடுத்துக்கிட்டு லூசு போகுது, முக்காடு போட்டுக்கிட்டு எப்பயுமே ஜெபம் பண்ணுது அப்படின்னு நம்மளை பார்த்தா வேடிக்கையாக பைபிளில் போட்டிருக்கு. அது வசனம் தெரியாதனால நீங்கள் எப்படி ஒரு மாதிரி பிரம்ம பிடிச்ச மாதிரி இருக்கிறீங்க. இதெல்லாம் காமிச்சு கொடுக்குறேன். காமிச்சு கொடுத்தா நீ தைரியமாக கெத்தாக இருக்கணும். அலையில சொல்லேன், அடே இங்கே இன்னும் 2026 வருஷத்துக்கு முன்னாடியே எங்கள் கூட்டத்தை இப்படி தான் சொன்னாங்களா, ஆனால் எங்களை அழிக்கவே முடியலை. அழிக்க எத்தனையோ அரசர்கள் வந்தாங்க, எத்தனையோ சட்டங்கள் வந்துச்சு, எத்தனையோ மன்னர்கள், மாபெரும் பெரும் மன்னர்கள் வந்தாங்க. ஒருவனாலும் அசைக்க முடியல, அழிக்க முடியலை. நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டு தான் இருக்கு. ஆமென். நான் பேசுகிறேன், உங்களுக்கு புரியுதா? நாளுக்கு நாள் வளருது. வாசிங்க. அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு எங்களுக்கெல்லாம் நீங்கள் பங்காளி. அம்மா சொல்லுங்க. நாங்கள் அப்படி தான் நடத்தப்பட்டோம். நாங்கள் ரோல். அப்போ உங்களுக்கு அல்லையில சொல்லுங்களேன், நாங்கள் பங்காளி. எனக்கு எங்கள் பாஸ்டர் பங்காளி. அல்லையில சொல்லுங்க, எங்கள் பாஸ்டர் எங்களுக்கு பங்காளி, எங்களுக்கு நீங்களாம் பங்காளி. அல்லேலூயா. இந்த கேள்விக்கு அதான் சொன்னேன், வந்தோன்னு சொன்னேன், உங்கள் நிறைய கேள்விக்கு பதில் உண்டு இன்னைக்கு. அல்லையில சொல்லுங்களேன். நான் பேசுகிற புரியுதா? நம்மளை பார்க்கும்போது அவங்க ரொம்ப ஏளனமாக நினைப்பாங்க. அதில் 36 படிங்கம்மா. 36. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. 36 தானா? அல்லேலூயா. பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கு. ஆமென். அப்போ நம்மளை பார்க்கும்போது பரியாசம் பண்ணாங்க, இன்னைக்கும் பரியாசம் பண்ணுகிறாங்க, நாளைக்கும் பண்ணுவாங்க. இன்னும் ஆண்டவர் வர தாமதிக்குமானால் 100 வருஷம் ஆனாலும் இது நடந்துக்கிட்டு தான் இருக்கும். இதை மாற்ற முடியாது. மக்கள் நம்மளை பரியாசம் பண்ணாமல் இருக்கணும்னு ஏதாவது பண்ண முடியுமா? பண்ண முடியாது. நம்மளை கேலி கிண்டல் பண்ணாமல் இருக்கணும்னு செய்ய முடியுமா? பண்ண முடியாது. இல்லையா? என்னுடைய வாலிப வயசில் எங்கள் ஊரில் நான் மட்டும்தான் பெந்தகோஸ்தே குடும்பம். இல்லையா? 1லிருந்து 5 வரை படிக்கிற ஸ்கூலில் நான் மட்டும்தான் பெந்தகோஸ் மாணவன். அதனால் என்னை எல்லாரும் பெந்தகோஸ் முட்டைக்கோஸ்ன்னு தான் பட்ட பேர் சொல்லுவாங்க. என்னை எப்படி கூப்பிடுவாங்க? முட்டைக்கோஸ், பெந்தகோஸ், சோத்திரம் சொல்லுவாங்க. அப்போவே நான் சொல்கிறது 35-36 வருஷத்துக்கு முன்னாடியே என்னை கிண்டல் பண்ணானுங்க. அப்போ எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கும், கவலையாக இருக்கும் சின்ன வயசில். என்னடா நம்மளை போய் இப்படி பட்ட பேர் சொல்கிறாங்களே, பெந்தகோஸ் முட்டைக்கோசுன்னு. எங்கள் வீட்டுக்கு பாஸ்டர் வந்து எங்களுக்குள்ள வெக்கமாக இருக்கும். நடந்த சம்பவத்தை நான் சொல்கிறேன். எங்கள் வீட்டுக்கு பாஸ்டர் 2 பேர் வருவாங்க ஜோம். அப்போ என்னையுமே பேண்ட் ஷர்ட்லாம் போட்டு வருவாங்க பைபிள் தூக்கிட்டு. அப்போ எனக்கு வெக்கமாக இருக்கு. என்னென்னா, இவங்க வந்துட்டு போனதுக்கப்புறம் எங்கள் தெருக்கார பசங்களாம் என்ன நினைச்சுவாங்க, என்னடா முட்டைக்கோசன் எல்லாம் கைத்தட்டிட்டு இருந்தீங்க, என்னமோ கத்திக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லுவானுங்க. அப்படி நடக்கும் எங்களுக்கு. அல்லேலூயா. அப்புறம் கொஞ்சம் வளர்ந்து வாலிபனானோடனே இன்னும் கிண்டல் பண்ணுவானுங்க. எல்லாத்துக்கும் எல்லா சினிமாவுக்கு போவாங்க, நான் போக மாட்டேன்னா இப்போ பாஸ்டர் போவேன்னு இருக்கார்ல, அப்போது ஒரு இரிட்டேட் வரும். என்னடா வாழ்க்கை, நடுநிலை. இந்த காலேஜ் பள்ளிக்கூடம் படிக்கிற பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும். நாங்கள் கடந்தன வந்திருக்கோம். என்ன நீ பொட்டு வைக்க மாட்டேற, என்ன நீ மல்லிகைப்பூ வைக்க மாட்டேற. நாங்களாம் 3 முழத்தில் போட்டிருக்கோம். அப்போ இந்த பிள்ளைகளுக்கு ஆசை வரும், ஆனால் உபதேசம் தடுக்கும். ஆசை வரும், வேத வசனம் தடுக்கும். அதை மெயின்டைன் பண்ணி வரும்போது ஆண்டவர் அதெல்லாம் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார். சினிமாவை கூப்பிடுவாங்க, கெட்ட வார்த்தை பேசுவாங்க. என்னையெல்லாம் சொல்லியிருக்காங்க, நீ என்னடா இப்படி இருக்க, நீ ஏன் இப்படி இருக்கன்னு என்னை ஒரு மாதிரியெல்லாம் நினச்சிருக்கானுங்க.
சாத்தான் அப்படிலாம் வஞ்சிப்பான். எனக்கு நல்லா தெரியும் சின்ன வயசுலேயே. இப்போ நேற்று கூட நான் கும்பகோணத்தில் ஒரு செய்தி பேசினேன். ஒரு சடங்கு வீட்டுக்கு ஒரு செய்தி, என்ன பேசுகிறேன்னு எனக்கு தெரில. ஆவியானவர் சொன்னார், கிருபை பெற்றவளே வாழ்கன்னு சொல்லு அப்படின்னு. கிருபை பெற்றவளே. அப்போ ஆவியானவர் சொல்லி கொடுத்தாரு, கன்னிமரியாள். இந்த கன்னிமரியாளை பற்றி பெந்தகோஸ்காரங்க நிறைய பேச மாட்டாங்க. பெந்தகோஸ் பாஸ்டர்ஸ் நினைச்ச மாட்டாங்க. கன்னிமரியாளை வந்து கன்னிமரியாளை இவங்க நினைக்கிறது அவங்க கத்தோலிக்க திருச்சபைன்னு. யார் நினைக்கிறது? பெந்தகோஸ்தே சபையார் வந்து கன்னிமரியாள் அம்மாவை, இயேசுவின் தாயார பெந்தகோஸ் இல்லை, அவங்க கத்தோலிக்கன்னு நினைக்கிறான். தவறு இல்லையா? 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 14ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது அப்போஸ்தலர்ல கன்னிமரியாள் அம்மாவும் காத்திருந்தாங்க. மேல் வீட்டறையில் இயேசுவோட தாயாரும் உட்காந்துருந்தாங்க, இயேசுவோட சகோதரர்களும் உட்காந்துருந்தாங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டாங்க. அந்நிய பாஷை அவங்களும் பேசுனாங்க. கன்னிமரியாள் அம்மா அந்நிய பாஷை பேசுனாங்க, பரிசுத்த ஆவி பெற்றிருந்தாங்க. அப்படி தானே வசனம் சொல்லுது. அல்லேலூயா. அதனால் நான் அவங்கள ஒரிஜினல் பெந்தகோஸ்தா தான் நினைப்பேன். ஏன்னா முத புதிய ஏற்பாட்டில் அவங்க மேலே தான் பரிசுத்த ஆவியானவர் நிழலிட்டார். அல்லேலூயா. எனக்கு அந்த சத்தியம் தெரியும். முத கன்னிமரியாள் மேலே தான் பரிசுத்த ஆவியான் நிழலிட்டார். பரிசுத்த ஆவியார் மூலமாக தான் அவங்க கற்பம் தரிச்சாங்க. இந்த சத்தியம் எனக்கு தெரியுனால அவங்க பியூர் பெந்தகோஸ் அம்மா. என் ஆண்டவர் இயேசுவின் தாயார், அதனால் எனக்கும் தாயார். ஆண்டவர் என்ன சகோதரர் சொல்லனால எனக்கும் அவங்க அம்மா. அம்மா சொல்லுங்களேன், இது வந்து புரியுது? அல்லேலூயா. சத்தியம் நமக்கு தேவை. நான் ஒன்று சொல்கிறேன், சத்தியத்தை அறிஞ்சிங்கன்னா பிசாசு உங்ககிட்ட வரமாட்டேன். சும்மா போய் ஏதோ ஆடல் பாடல் பண்ணிட்டு கைத்தட்டி எமோஷன் ஆகி வர்றதெல்லாம் வந்து அது சபை அல்ல. ஒரு சபையில் சத்தியம் இருக்கணும். பிசாசுக்கு அது ஒன்று தான் இல்லை. அவனிடத்தில் சத்தியம் இல்லைன்னு வாசிக்கிறோம். எப்படி வாசிக்கிறோம்? சாத்தாங்கிட்ட சத்தியம் மட்டும் இல்லை, ஆராதனை இருக்குது. ஏன்னா அவன் தான் முத தொடக்கி வச்சுவேன். ஆராதனை லீடர் பிசாசு. அதனால தான் நிறைய ஆராதனை லீடராக பிசாசு பிடிச்சிருவான் பாருங்க. ஆராதனை லீடருடைய உபதேசம் வேறமையாயிரும். அவங்க வந்து செய்திக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க சபையில். ஞாயிற்றுக்கிழமை செய்தி தான் முக்கியம், ஆனால் ஆராதனைக்கு தான் அவங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஆடல் பாடல் ஆராதனை, கலர் லைட்டு ஆராதனை. சில நேரம் பாஸ் மாதிரி டவுசரோட நிற்பாங்க. டவுசர் பாஸ்டர் வருவாங்க, டவுசரோட வந்து ஆராதிப்பாங்க. மேடையில் ஷூ சாக்ஸோடு வந்து ஆராதிப்பாங்க. கட்சி டிஷர்ட்டோட போட்டிருப்பாங்க. ஆமாம், முடியெல்லாம் ஒரு சைஸாக கீரி பிள்ளை வெட்டிக்கிட்டு வந்து ஆராதிப்பாங்க. பாஸ்டருக்கு முடி எப்படி இருப்பாங்க? கீரி பிள்ளை இருக்கும். மண்டை எப்படி இருக்கும்? கீரி பிள்ளை மண்டை மாதிரி இருக்க ஆராதிப்பாங்க. ஆப் டவுசரு, கீரி பிள்ளை மண்டை, கட் டிஷர்ட் போட்டுட்டு ஆராதிப்பாங்க. அல்லையில சொல்லுங்களேன், இயேசுக்கு மண்டை அப்படியே இருந்துச்சு. அல்லையில சொல்லுங்க. அப்புறம் முன்னாடி இங்கே ஒரு தாடி, இந்த பண்ணி போய் தவுட்டில் வாயை வச்சுட்டு எடுத்தா அப்படி இருக்கும். கழனி தண்ணியில் பண்ணி போய் முக்கிட்டு வாயை எடுத்தால் அந்த வாய் பார்த்தீங்கன்னா அந்த தாடி பிறஞ்சி தாடி இருக்கும். அப்படி தான் இருப்பாங்க. எனக்கு இதெல்லாம் பிடிக்கிறது இல்லை. அது என்னன்னு தெரியல, சில பேர்த்துக்கு பிடிக்குது. அல்லையில சொல்லுங்களேன். அப்போ ஒரு ஆஃபீஸர், ஒரு விஓ, ஒரு கிளர்க் எப்படி ட்ரெஸ் பண்ணுறாங்க? வில்லேஜ் ஆஃபீஸர் எப்படி ட்ரெஸ் பண்ணுறாங்க? ஒரு ஆஃபீஸர் எப்படி ட்ரெஸ் பண்ணுறாங்க? ஒரு போலீஸ் அதிகாரி எப்படி ட்ரெஸ் பண்ணுறாரு? ஒரு நேவி எப்படி ட்ரெஸ் பண்ணுறாரு? இந்த அறிவு கூட இவங்களுக்கு இல்லையேங்கிறது எனக்கு மன வருத்தம். வஸ்திரம் எப்படி இருக்கணும்னா கனமான வஸ்திரமாக இருக்கணும். அல்லேலூயா. கனவீனமான வஸ்திரமாக இருக்கக்கூடாது, கனமான வஸ்திரம். அப்போ தானே நல்லது. அல்லேலூயா. ஒரு யூனிஃபார்ம் இருக்குல்ல, இந்நாள்னு கண்டுபிடிச்சிடலாம். படித்தவனுக்கும் படிக்காதவனுக்கும் ஒரு போலீஸ் ஆஃபீஸரை பார்த்தா இவர் போலீஸ்னு கண்டுடலாம். அப்படி தானே? அப்போ ஊழியர்களை பார்க்கும்போது அந்த வஸ்திரம் இருக்கணும்ல, கனமான வஸ்திரம் இருக்கணும். இதெல்லாம் வந்து சரியில்லாத வேலை. மக்கள் நம்மளை அங்கீகரிக்க மாட்டாங்க. டவுசரோடு ஆடுறது இதெல்லாம் எங்கே கண்டுபிடிச்சான்னு தெரியல. மன வருத்தமாக இருக்கு. நம்ம வாசிப்போம், என்ன செய்யுது? அப்போ அந்த வாலிபர்களை பற்றி ஆண்டவர் பேசும்போது என்னோட பேசினார். கன்னிமரியம்மாள் வாலிப வயசில் கர்த்தரோடு இணைஞ்சிருந்தாங்க. யாரோட இணைஞ்சிருந்தாங்க? அப்போ நீங்கள் உங்கள் பிள்ளைகளை வந்து வாலிப வயசு அப்படி தான் பாஸ்டர் இருக்கும் அப்படின்னு அசால்ட்டை விடக்கூடாது. வாலிப சின்ன பிள்ளை அப்படித்தானே இருக்கும். நியாயத்தீர்ப்பில் சிறியோர் பெரியோர் எல்லாரும் நியாயத்தில் நிப்பாட்டுவார். அப்படி தான் வசனம் சொல்லுது. அப்போ வாலிபர்களை வந்து அசால்ட்டை விட்டுறக்கூடாது. சில வாலிபரை பார்க்கணுமே. அவங்களுக்கு அவங்க சர்ச்சுக்கு வரும்போது வாலிபர் என்ன பண்ணுவாங்கன்னா, காலேஜ் ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் நேரமாக எழுப்பிடுவாங்க. அது காலேஜில் ஃபங்க்ஷன் சொன்னால் அவங்க அம்மாவை தட்டி எழுப்பி எந்திரிச்சு. ஏன்னா அவங்களுடைய விருப்பமெல்லாம் பெண்ணுக்கு உலகத்தில்
ஃபங்க்ஷனுக்கு போகணும், அதுக்கு போகணும், இதுக்கு போகணும். 3 மணிக்கெல்லாம் குழந்தையெல்லாம் எந்திரிச்சு அவங்க அம்மாவை தட்டியிருக்கு, என்கிட்ட சொல்லியிருக்காங்க. 3 மணிக்கெல்லாம் அம்மாவை தட்டி, அம்மா ஸ்கூல் போகணும், டூர் போகணும், பஸ் வந்துடும், விட்டுட்டு போயிடும் அப்படிமா. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு தரித்திரம் பிடிச்ச பிள்ளைய வராதுங்க, எந்திரிக்காதுங்க. தாய் தப்பன் கூப்பிட்டு பார்ப்பாங்க, ரொம்ப கூப்பிட்டா அது பிசாசு நெஞ்சிடும், சீறிக்கிட்டு வந்துடும். பண்டிகைக்கு முன்னாடி முத்துக்களை போட்டால் என்ன செய்யும், அது பீறி போட்டுருமேன்னு சொல்லி கொஞ்சம் லேட்டாக வான்னு வந்துடுவாங்க அப்பா அம்மா. நான் பேசுகிறதுலாம் தீக்க தரிசனம் தானே. உங்கள் வீடுகளில் இந்த பண்டிகைலாம் ஆட்டுக்குட்டியாக மாறணும். அலையில சொல்லுங்களேன். எனக்கு வசனத்தை பேசலாம் பயப்பட மாட்டேன். நான் யார்கிட்டயா காசு வாங்கிட்டு வேலை செய்கிறேன், நான் எங்கள் ஸ்தாபனத்தை காசு வாங்கிட்டு வேலை செஞ்சால் பயப்படணும். ஐ டோன்ட் நோ, எனக்கு தேவை சத்தியம். நீ கேளு, மனம் திரும்பு. அல்லேலூயா. கவனிங்க. அப்போ இந்த வாலிபர்கள் கடவுளோடு இருந்தாங்க. கன்னி மரியம்மாள் கடவுளோட ஃபெலோஷிப்பில் இருந்தனால தான் கிருபை பெற்றவளே வாழ்கன்னு வசனம் வந்துச்சு. இன்னைக்கு எந்த குமரி இயேசுவோட இணைப்பாக இருக்காங்கன்னு பார்க்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு எந்த வாலிப பிள்ளை இயேசுவோட இணைஞ்சிருக்கு? மொபைல் ஆண்ட்ராய்டோட ஒட்டி இருக்கு. அல்லேலூயா. இந்த பக்கம் திரும்பினீங்கன்னா யோசேப்பு வாலிப பையன், தாவீது வாலிப பையன், அவங்களோட கத்தர் இருந்தாரா இல்லையா? யோசேப்பு சொப்பனங்களுக்கு வெளிச்சம் கொடுக்குறாரு, வாலிபன், கிழவன் கிடையாது. கடவுளோட ஒட்டி இருக்கிற இருதயம், வாலிப இருதயம் சொப்பனங்களுக்கு வியாக்கியானம் பண்றாரு. தாவீது காட்டுல வாலிபர் ஆராதிச்சு கத்தரை உயர்த்தி கத்தரும் தாவீதும் இணைகிறாங்க. அதனால இஸ்ரேலுக்கு ராஜாவா மாத்தினாரு. அப்ப வாலிபர்கள் அசால்ட்டை விட்டுலாமா? நான் இன்னைக்கு பார்க்குறேன், வாலிபர் கூட்டம்னு வச்சாலே நோட்டீஸு வாலிபர் கொண்டாட்டம். எப்படி? வாலிபர் கொண்டாட்டம் தான் போடுவாங்க. வாலிபர்களுக்கு மனம் திரும்புகிற மாதிரிலாம் இருக்காது. கேம் சொல்லி கொடுப்பாங்க அந்த பாஸ்டர்லாம், மூடர்கள். வாலிப பிள்ளையெல்லாம் கூப்பிட்டு வச்சு கேம் இங்கேயா சொல்லி தருவாங்க. அங்கே பிடி மாஸ்டர் சொல்லி தருவார் ஸ்கூலில். நீங்க சொல்லித்தர ஸ்கூலில் பிடின்னு ஒரு பீரியடே இருக்குது, அதில் அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க, எல்லா கேமும் சொல்லிக் கொடுப்பாங்க. நீ கேம் சொல்லிக் கொடுக்க வேணாம், பைபிள் சொல்லிக் கொடுக்கணும் இந்த பாஸ்டர்கள்லாம். அலையில சொல்லுங்களேன். வாலிப பிள்ளையில கேம் சொல்லிக் கொடுக்கறது, அப்புறம் டான்ஸ் சொல்லிக் கொடுக்கறது. வாலிப பிள்ளைகளுக்கு டான்ஸ் சொல்லிக் கொடுப்பாங்க. அதுக்கு வாலிபர் கொண்டாட்டம், அதுக்கு பேர். இத்தனாயிரம் பேரை நாங்கள் கூட்டி சேர்த்தோம். என்ன சொல்லிக் கொடுத்தாங்க, என்ன மனம் திரும்பி இருக்கிறான், அதான விஷயம். அன்னைக்கு வாலிபர் மீட்டிங்கில் அண்ணன் அகஸ்டின் ஜெபக்குமாரெலாம் நடத்துனாங்கன்னா வாலிபர்கள் நினைச்சுவாங்க, முன்னாடி அழுது அர்ப்பணிப்பாங்க, ஒப்பு கொடுப்பாங்க. பைபிளே எப்படி தானே சொல்லுது, வாலிபர்கள் தரிசனங்களை அடைவார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு வாலிபன் தரிசனம் அடைஞ்சிருவான், நான் இப்படி தான் ஊழியம் செய்ய போகிறேன், இந்த நோக்கமான கத்தர் நடத்தணும்னு. அப்படி இருக்கணும் பிரசங்கம். இது வாலிபர் கொண்டாட்டம்னு வச்சுக்கிட்டு சும்மா ஆடுறது, இங்கே ஆடுறது, அங்கே ஆடுறது, போகிற பிள்ளை அங்கே ஃபோன் நம்பர்கள் பரிமாற்றமாகி வேற ஏதோ லைன்லாம் போயிருக்கு. அல்லேலூயா. பாஸ்டர்களுக்கு ரொம்ப அறிவு தேவை. அறிவாக தான் கூட்டம் நடத்தணும். ஒவ்வொரு கூட்டமும் அறிவாக நடத்தணும். யாரும் நடத்துகிறான்னு பார்த்து நடத்தக்கூடாது. கூட்டம் நடத்தினா அங்கே மனம் திரும்பணும் ஜனங்கள். செய்தியை கேட்டால் ஜனங்கள் மனம் திரும்பணும். அல்லேலூயா. யோசேப்பு வாலிபன் தான், தாவீது வாலிபன் தான். அல்லேலூயா. அவங்கள காமிச்சு கொடு. அவங்க கர்த்தரோட இணைஞ்சிருந்தாங்க. கன்னிமரியாள் வாலிப ஒரு பெண், இயேசு வயிற்றில் வளர்றதுக்கு முன்னாடி அவங்க ஆண்டோட இணைஞ்சிருந்தாங்க. அல்லேலூயா. அப்போ அவங்களெல்லாம் கர்த்தர் பயன்படுத்தலையா? அப்போ வாலிபர்னு அசால்ட் இருந்தக்கூடாது. உங்கள் வீட்டு பிள்ளைகளை நினச்சக்கூடாது, பாச வயசு பையன் அப்படி தான் இருப்பான், வயசு பொண்ணு அப்படி தான் இருக்குன்னு சொல்லக்கூடாது. சொல்ல முடியுமா? இனிமேல் சொல்ல முடியுமா? வசனம் அப்படி சொல்லுது. அல்லேலூயா. அப்போ நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது. சிறு வயதில் எனக்கு அப்படிப்பட்ட நெருக்கங்களை நான் சந்தித்தேன், அவமானங்களை சந்தித்தேன். இப்போ என்னுடைய வாலிப வயசு வந்தோன்னே கொஞ்சம் நானும் கொஞ்சம் தூரமாயிட்டேன். தூரமானா கொஞ்சம் மாம்சம். அல்லேலூயா. ஏன்னா சின்ன வயசில் நல்லா கபடி விளையாடுவோம், இந்த பார் கம்பியில் பார் பண்ணுவோம், உடம்பு நல்லா வலுவாக வச்சுருப்போம் இல்லையா? அப்போ மாம்சம் என்ன செய்யும்? வாலிப வயசில் முறுக்கமாக இருக்கும். அப்போ நான் ஒரு நாள் சின்ன வயசில் டிரைவர்னால டிராக்டரை கொண்டு வந்து நிப்பாட்டினேன். என்னோட ஒரு 7-8 வயசு மூத்த ஒரு தான், அவனுக்கு அப்போயே ஒரு 25 வயசு இருக்கும். ஒரு கட்டில் உட்காந்துட்டு நான் வண்டியை நிப்பாட்டிட்டு இறங்கும்போது முட்டைக்கோஸ் பெந்தக்கோசுண்ணா. எனக்கு என்னன்னு தெரியல, நான் வந்தது நல்ல பசி, ஒரு 3 மணி இருக்கும். நானே நல்ல பசியில் தான் வந்தேன். கிட்ட போய் என்ன சொன்னேன்னு கேட்டேன். அவன் மறுபடியும் பெந்தக்கோஸ் முட்டைக்கோசண்ணா போட்டேன் பாருங்க, ஒரு அடி. அவன் பெல்ட் அடித்து விழுந்தான் அந்த பக்கம். இப்போ ஆளுகள்லாம் பிடிச்சிக்கிட்டாங்க. அந்த பையன் அப்புறானே தானே வந்தான், நீ தானே வம்பளத்தை அடி வாங்கினது மிச்சோன்னு இன்னொன்று போட்டேன். பள்ளியில் சொல்லுங்களேன், தப்பு தான். அந்த நேரம் மாம்சம் விளையாண்டுருச்சு அமைச்சல். அல்லேலூயா.
அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அந்த பையன் செத்தே போனான் அந்த ஆள். அது தப்பு தான். அல்லையில சொல்லுங்களேன். சில நேரங்களில் நம்மளும் பேதுரு மாதிரி இயேசு கூட இருந்தாலும் கத்தி வச்சுக்கிட்டு தான் இருந்தார். அல்லையில சொல்லுங்களேன். இயேசு கூட இருந்தாலும் பட்டையை வச்சுக்கிட்டு தான் இருந்து இயேசு பிடிச்சணும் ஒரே வெட்டலையா. இப்போ மாம்சம் அந்த காலத்தில் கிரீஸ் அப்படி பெந்தகோஸ்துன்னு சொன்னதுனால சொல்கிறேன். நான் எவ்வளோ தூரம் கிண்டல் அடிக்கப்பட்டிருக்கேன், முட்டைக்கோசனுக்கு கிண்டல் பண்ணப்பட்டிருக்கேன். அல்லையில சொல்லுங்களேன். அதுக்கப்புறம் ஒரு சம்பவம் நடந்துச்சு. இன்னும் 2 வருஷம் கழித்து ஒரு கடைக்கு எங்கள் வீட்டில் பாஸ்டர் வந்திருந்தார். அப்போ நாங்கள் வாழ்ந்த ஊரில் அந்த பால் பண்ணு ரொம்ப ஃபேமஸ்ஸு. அது சைக்கிளில் போகிறேன் வாங்குறதுக்கு. அங்கே போய் நின்றுட்டு அவர் டீ போட்டுக்கிட்டு இருக்காரு, நான் பால் பண்ணு கேட்டுக்கிட்டு இருக்கேன். உள்ளே 2 பேர் இருந்துக்கிட்டு பீடி சிகரெட்டை குடிச்சிக்கிட்டு வயசு நல்ல 30-25 வயசு இருக்கும். அந்த 2 பேரும் என்ன உங்கள் வீட்டுக்கு கைத்தட்டுறவங்க வந்திருக்காங்க, பெந்தகோஸ்காரன் வந்திருக்காங்க, அல்லேலியாக்காரங்க வந்திருக்காங்க அப்படின்னு கிண்டல் பண்ணிக்கிட்டே இருந்தான். எனக்கு என்னது திடீர்னு கோந்துருச்சு. அந்த குண்டு கோசோட அந்த காலத்தில் இருக்கும் பார்த்துருப்பீங்களா, அப்படி ஒரு குண்டு இருக்கும், அது தட்டுனா புஷ்ஷுன்னு வெளியே வரும். அதை எடுத்து ஒரே அடித்தேன் பாருங்க. அவைகளுக்கு தான் அடித்தா செவுத்தில் பட்டு வெடிச்சு புகையாக கிளம்பி எல்லாம் ஓடி விட்டானுங்க. இது ஏன் சொல்கிறேன்னா, அவ்வளோ தூரம் என்னை கிண்டல் பண்ணியிருக்கிறாங்க. அதெல்லாம் தவறுன்னு இப்போ தெரியுது. அப்போ கொஞ்சம் எமோஷன் ஆகிட்டாமே சொல்லுங்க, கொஞ்சம் டிப்ரெஷன் ஆகிரும் நம்ம அப்பப்போ. அல்ல சொல்லுங்களேன். அமேன். அப்போ அதில் ஒரு ஆள் ரசிக்கப்பட்டு திருச்சியில் ஒரு சபையில் கண்டேன் அந்த நபரை. அமேன் சொல்லுங்க. சில நேரங்களில் நமக்கு மாம்ச கோபம் வந்துடும். அவ்வளோ தூரம் பெந்தகோசு முட்டைக்கோசு இது பைபிளில் இருக்குது. மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 20வது அதிகாரம் 19. அவரை பரியாசம் பண்ணவும், வாரினால் அடிக்கவும், சிலுவையில் அறையவும் புறஜாதியாரிடத்தில் அல்லேலூயா இப்படின்னு வேத வாக்கியம் சொல்லுது. யாரை? இயேசுவை என்ன செய்வாங்களாம்? பரியாசம் பண்ணுவாங்க, அப்புறம் வாரினால் அடிப்பாங்க, அப்புறம் சிலுவை அறைய ஒப்பு கொடுப்போம். இப்போ லீடர் யார் நமக்கு? பங்காளி. பங்காளிக்கு என்ன நடக்குதோ, பங்காளிக்கு என்ன உண்டானதோ நமக்கும். ஒரு விசேஷத்துக்கு போகிறோம், எல்லா பங்காளிகளும் சேர்ந்து ஆளுக்கு இவ்வளோ செலவு பண்ணணும்னா பண்ணித்தானே ஆகணும். ஆமாவா இல்லையா? இப்படித்தானே வளமை. இப்போ இயேசுக்கு என்ன பங்கோ அது நமக்கு இந்த பூமியில் உண்டு. அல்லேலூயா. மத்தேயு 27வது அதிகாரம் 29 வாசிங்க. முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பதாக முழங்கால் படியிட்டு யூதருடைய ராஜாவை வாழ்கவென்று அவரை பரியாசம் பண்ணினார்கள். ஏற்றுக்கிறீங்களா நீங்கள்? நம்மளை விட அவமானம் அவருக்கு அதிகம். உலகத்தை படைத்தவர், மனுஷனை படைத்தவர், கடவுளையே மனுஷன் என்ன செய்யறான் பார்த்தீங்களா? கடவுளையே பிடிச்சி கொண்டாந்துவேன் முள்ளில் ஒரு கிரீடத்தை பண்ணி தலையில் வச்சு ஒரு கோலை கையில் கொடுத்து யூதருக்கு ராஜாவே வாழ்கனானாமா. அப்போ ஆண்டவர் எப்படி இருந்திருப்பார்? இயேசுவுக்கே இந்த பரியாசமா நக்கல் பண்ணா நம்மளை பண்ண மாட்டாங்களா? பண்ண மாட்டாங்களா? பண்ணுவாங்க. நம்மளையும் பரியாசம் பண்ணுவாங்க. நாம் அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அல்லேலூயா. இயேசு அப்படி உங்களுக்கு நடக்கிற சில சம்பவங்கள் தான் நீங்கள் பெருசாக தூக்கி பிடிச்சிக்கிறீங்க. கடவுள் என்ற சொல்லிட்டார், இன்றைக்கி வர்ற ஆளுகளுக்கு இதை பற்றி பேசுன்னு. இப்போ இதெல்லாம் பாருங்கள், கடைசி நேரம் சொல்லுவீங்க எனக்கு வாழ்க்கையில் நடந்த அத்தனையும் ஆண்டவர் இன்னைக்கு பேசிட்டார். அல்லேலூயா. இயேசுவே பரியாசம் பண்ணுறாங்க, யூதருக்கு ராஜாவேன். இன்னொரு வசனம் கூட வாசிப்போம், அதில் 27:31. அவரை பரியாசம் பண்ணின பின்பு அவருக்கு உடுத்தின மேலங்கியை கலட்டி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி கொண்டு போனாங்க. அல்லேலூயா. இயேசுவுக்கு ஏன் இந்த பரியாசம்? பிசாசு அவருடைய திட்டத்தை உடைக்கணும். ஆண்டோடைய திட்டத்தை இப்பெல்லாம் பரியாசம் பண்ண அவர் பின்னிட்டு ஓடிடுவார். உங்களுக்கும் அந்த நிலைமை வரும், எனக்கும் அந்த நிலைமை வரும். நம்மளை பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்க எல்லாரும்? இந்த மாதிரி பரியாசம் பண்ணுவாங்க, கைத்தட்டுறேன்னு சொல்லுவாங்க. இது இயேசுக்கு நடந்தது. மார்க் 15:31 வாசிங்க. அப்படியே பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் தங்களுக்குள்ளே பரியாசம் பண்ணி மற்றவர்களெல்லாம் ரட்சித்தான், தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை. அல்லேலூயா. இப்போ இயேசுவை பார்த்து என்ன பண்ணாங்க?
மற்றவங்களாம் வச்சு தான் பெயர் பிடிச்சவங்களெல்லாம் விடுதலை ஆக்கினார், நோயில் இருக்க விடுதலை ஆக்கினார், குருடனை பார்வை அடைய செய்தார், செவிடனுக்கு கேட்க செய்தார், ஊமையனை பேச வச்சார். இப்போ தன்னைத்தானே ரசிக்க திராணி இல்லை. இப்போ நம்மளை அப்படி தான் சொல்கிறாங்க. இந்த சபையில் எத்தனையோ பேருக்கு ஜெபம் பண்ணாங்க, விடுதலை ஆக்கினாங்க. இப்போ இவங்க ஜப்சை திறக்கிறதுக்கு இவங்களுக்கு திராணி இல்லை, முடியலை. இதெல்லாம் நான் தான் சொல்கிறேன், பைபிளில் இல்லை இருக்கிறது நம்ம வாழ்க்கையில் நடக்கணும். அப்போ நம்ம கரெக்டாக இருக்கணும்னு அர்த்தம். இல்லையா? நீங்கள் பாருங்கள், நீங்கள் ஜெபிச்சு மற்றவங்க விடுதலையாக இருப்பாங்க, உங்களால் மற்றவங்க ரசிக்கப்பட்டிருப்பாங்க, விடுதலையாக இருப்பாங்க, ஆசீர்வாதப்பட்டிருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு நெருக்கம் இருக்கும். இது ஆண்டவரே அனுமதிக்கிற நெருக்கம். நீங்கள் அதை கொண்டு சோர்ந்து போகக்கூடாது. இதுதான் உண்மையான கிறிஸ்துவ பாதை. இயேசுவின் வழி தான், இயேசுவின் வேற பொய்யான வேலை பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது. இதுதான் இந்த பாதை பரலோகத்துக்கு கொண்டு போகும். மனுஷனுக்கு கடவுள் பணம் தள்ளி கொடுத்துட்டு அவன் கீழ்ப்படிய மாட்டாங்க. நான் பேசுகிற புரியுதா? கடவுள் பணத்தை அள்ளி கொடுத்துட்டா இன்னைக்கு சர்ச்சுக்கே வரமாட்டான். ஏன் தெரியுமா? நான் சர்ச்சுக்கு வந்துட்டு என் பணமெல்லாம் அவனை அள்ளிட்டு போயிடுவான். நான் இங்கேயே இருந்து ஆராதிக்கிறேன்டுவான். ஆமாவா இல்லையா? ஒரு 5 கிலோ தங்கத்தை கொடுத்துட்றாரு உங்களுக்கு, நீங்கள் வருவீங்களா? பைபிள் தான் சொல்லுது, உங்கள் பொக்கிஷம் எங்கே உண்டோ அங்கே உங்கள் நினைவுகளும் உண்டு. பணம் இருந்தால் வருவீங்களா? பணம் இருந்தால் இந்த மூஞ்சி இருக்குமா? பணம் இருந்தால் இந்த கவலை இருக்குமா? பணம் இருந்தால் இந்த ட்ரெஸ் இருக்குமா? பணம் இருந்தால் இந்த நண்பர்கள் இருப்பாங்களா? பணம் வந்துட்டா ஊரில் யார் பெரிய ஆளோ அங்கே தான் ஐக்கியம். நான் விசுவாசியில் பார்ப்பேன், ரொம்ப கஷ்டமாக இருக்கும்போது அன்பு ஆதரவாக இருப்பாங்க. கொஞ்சம் கடவுள் ஆசீர்வச்சோன்னே இந்த நண்டு கொளுத்த வலையில் இருக்காத மாதிரி கொஞ்சம் அப்படியே நண்டு மாதிரி ஊந்து ஊந்து போய் கொஞ்சம் பணக்காரங்களும் ஒட்டிக்குவாங்க. அப்புறம் சர்ச்சுக்கு வர்றது ரொம்ப ரேரு, கொஞ்சம் பிஸி. ரொம்ப நம்ம எல்லாம் என்னங்க இப்படி இருக்கீங்க எனக்கு கொஞ்சம் கடுசாக பேசிட்டோம்னா உடனே இவர் தான் ஊரில் பாஸ்டரா, வேறு பாஸ்டர்களுக்கு இல்லை. பணம் நிறைய இருந்து ஏகப்பட்ட பாஸ்டர் வீடு தேடி வந்துடுவான். அதுக்குன்னு ஒரு குரூப் இருக்குது. பணம் உங்கள்கிட்ட இருக்குன்னு தெரிஞ்சா ஏகப்பட்ட பேர். இந்த பைபிள் எடுத்தவன் எல்லாருமே கடவுள் அழைச்சி எடுத்ததில்லை, சோத்துக்கு வழி இல்லாத அநேகரும் எடுத்திருக்காங்க. பாவிகள் நயங்காட்டினால் சம்மதியாதேன்னு வசனம் இருக்குது. சில பாஸ்டர்கள் அந்த சில பாஸ்டர்கள் நயங்காட்டுவாங்க. அல்லேலூயா. அதுக்கு நாம் சம்மதிக்கக்கூடாது. சில விசுவாசிகள் பாஸ்டர்களுக்கு நயங்காட்டுவாங்க. அல்லேலூயா. அதுக்கு நாங்கள் சம்மதிக்க மாட்டோம். ஆமென். பணம் கொடுத்துட்டா நீங்கள் வேற லெவலாக ஆயிடுவீங்களே. நல்ல சார் உடம்புல தெம்பு இருந்தால் வருவோமா? பிசாசு மட்டும் பிடிக்கலன்னா நீங்கள் வந்து வர்றாளா? நீங்களாம் சொல்லுங்க. பிசாசு மட்டும் பிடிக்கலன்னா வாரம் இங்கே வர்றாளா? வர மாட்டீங்க. பில்லி சுனி யாரோ ஒருத்தன் வைக்கலன்னா இங்கே வர்றாளா? வரமாட்டீங்க. பணம் கட்டுக்கட்டாக இருந்து இங்கே வர்றாளா? வரமாட்டேன். அலையில சொல்லுங்களேன். நான் பேசுகிற புரியுதா உங்களுக்கு? இல்லையா? நடப்பதெல்லாம் நன்மை. அப்போ நன்மைக்கு தான் நடந்திருக்கு. நான் ஒரு கோச்சுக்காய்ங்க, நான் ஒரு விஷயம் யாரோ என்கிட்ட வந்து பாஸ்டர் எங்களுக்கு பில்லி சூனியமாக பண்ணுறான் அப்படின்னா, நான் எடுத்தோன்னே நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தால் பில்லி சூனியம் பண்ணுவான்னு தானே. என்னுடைய பாயிண்ட் என்னவாக இருக்குன்னா, மேலே எங்கேயும் பார்ப்பேன், பார்த்துட்டு நீ எவ்வளோ பெரிய டானாக இருந்தால் அவன் பில்லி சூனியம் பண்ணியிருப்பான் அப்படின்னு எனக்குள்ளே ஒரு கேள்வி வரும். அல்ல சொல்லுங்களேன். நீ அந்த ஊரில் அவ்வளோ பெரிய ஆளாக இருந்திருக்கியே, எவனுக்கு அடங்காமல் எல்லாத்தையோடும் சண்டை போட்டு அடித்து துவைச்சிக்கிட்டு இருந்திருப்ப. சேட்டை பண்ணுறவனா பார்த்து தான் பில்லி சூனியம் வச்சுருக்காமே. பில்லி சூனியம் வச்சவன் என்னையை பார்த்து பார்ப்பான், பாஸ்டர் அதை எடுத்து விட்றாங்க பாஸ்டர், எடுத்து விட்டிங்கன்னா நாங்கள் இங்கே வாழ முடியாது பாஸ்டர். அதனால தான் நம்ம உங்கள் வீட்டுக்கு வந்தால் அவங்க மேலேங்களையும் பார்க்குறது. நாங்கள் இப்போ தான் பில்லி சூனியம் வச்சு இவங்களை அடக்கி வச்சுருக்கோம், இவர் வந்து எடுத்து விட்டாருன்னு எங்களுக்கு ஆபத்துடா. இல்லை சொல்லுங்களேன். நான் பேசுகிறப்பா புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா.